Hello everyone. Last video நம்ம measure of central tendencyல median பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல measure of central tendencyல mode பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல first modeனா என்னன்னு பார்த்துட்டு அடுத்து டேட்டா வந்துட்டு டைரக்டா கொடுத்திருந்தா mode value எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி டேட்டா வந்துட்டு ungrouped frequency distribution tableலயும் அடுத்து grouped frequency distribution tableல கொடுத்திருக்கும் போது mode value எப்படி கண்டுபிடிக்கிறது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோட் வேல்யூனா என்ன? நம்மளுக்கு ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா அந்த டேட்டால எந்த வேல்யூ அதிக வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த வேல்யூவை தான் மோட் வேல்யூன்னு சொல்றோம். இப்போ டேட்டா டைரக்டா கொடுத்திருந்தா அது எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா மார்க் obtained by 10 students are 52, 55, 32, 30, 60, 44, 28, 25, 55 and 75. 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மார்க்குக்கு நம்ம மோட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்திருக்க டேட்டாக்கு மோட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிப்போம். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும்போது இப்படி வரும்னா 25, 28, 30, 32, 44, 52, 55, 55, 60, 75. இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க டேட்டாவை நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டால எந்த டேட்டா வேல்யூ வந்துட்டு அதிக வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கொடுத்திருக்க டேட்டால 55ங்கிற வேல்யூ வந்துட்டு 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டாவோட மோட் வேல்யூ என்னன்னா 55. இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு மோட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு யூனிமோடல்னு சொல்றாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு சம் வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மோட் தான் கிடைச்சிச்சு. இது வந்துட்டு ஒரு யூனிமோடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் சம். அடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துட்டு 2 மோட் இருந்தா அது வந்து பை மோடல்னும், 3 மோட் இருக்கும்போது அது வந்து ட்ரை மோடல்னும், 3க்கு அதிகமான மோட்ஸ் கிடைக்கும் போது வந்துட்டு அது மல்டி மோடல்னு சொல்றோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். இப்போ டேட்டா வந்துட்டு அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கும்போது மோட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பத்தி பார்க்கலாம். இப்போ டேட்டா வந்துட்டு அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். The value of an item having maximum frequency is taken as the mode. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். அதுல வந்துட்டு எது மேக்ஸிமம் வேல்யூ வச்சிருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு மோட் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்க எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷூ சைஸ் பார்க்குறோம். இப்போ 5ஆம் நம்பர் ஷூ சைஸ் வந்துட்டு 10 பேர் இருக்காங்க, அடுத்து 6ஆம் நம்பர் ஷூ சைஸ் 12 பேர் இருக்காங்க. இது மாதிரி 10ஆம் நம்பர் ஷூ சைஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு அளவு எடுத்துக்கிறோம். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்னு பார்த்துக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல எது மேக்சிமமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 31. இந்த வேல்யூ தான் மேக்சிமமா இருக்கு. இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க வேல்யூ என்னன்னா 8. ஸோ நம்மளுக்கு கொடுத்திருக்க இந்த டேட்டாவுக்கு மோட் வேல்யூ என்னன்னா 8. ஸோ அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பொறுத்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அடுத்து நம்ம டேட்டா வந்துட்டு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல டேபிள்ல இருக்குங்க போது நம்ம மோட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பத்தி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது ஒவ்வொரு இதுலயுமே கிளாஸ் இன்டர்வல் இருக்கும். இப்போ கிளாஸ் இன்டர்வல் வந்துட்டு டிஸ்கண்டினியூஸா இருக்கும்போது அது வந்துட்டு நம்ம வந்து கண்டினியூஸா மாத்திரும். இப்போ டிஸ்கண்டினியூஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ 0 to 10ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அடுத்த இதுல வந்துட்டு 11 to 20 போகும்போது இது வந்துட்டு ஒரு டிஸ்கண்டினியூஸ் இன்டர்வல்னு சொல்லலாம். இதை வந்துட்டு நம்ம கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதோட லோயர் லிமிட்ல 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி அப்பர் லிமிட்ல 0.5 ஆட் பண்ணணும். ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் பார்த்து இது பண்ணும்போது ஒரு டிஸ்கண்டினியூஸ் இன்டர்வல் வந்து கண்டினியூஸ் இன்டர்வலா மாறுது. இப்போ குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல இருக்கும்போது டேட்டா வந்துட்டு இதுக்கு மோட் உண்டான ஃபார்முலா என்னன்னா மோட் ஈக்குவல்ஸ் டு L பிளஸ் F மைனஸ் F1 divided by 2F minus F1 minus F2 into C. இதுதான் ஃபார்முலா. இதுல நம்ம அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எது இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங் அந்த கிளாஸையே மோடல் கிளாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ எஃப்ங்கிறது எதுனா நம்ம சூஸ் பண்ண மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி.
இப்போ இந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க கிளாஸ் வந்துட்டு நம்ம மாடல் கிளாஸ்னு எடுத்துப்போம். அந்த மாடல் கிளாஸ்ல லோயர் லிமிட் அதைத்தான் நம்ம வந்துட்டு எல்னு டினோட் பண்றோம். எல் வந்துட்டு லோயர் லிமிட் ஆஃப் a model class. அடுத்து F1. F1ங்கிறது என்னன்னா நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி F எடுத்திருப்போம். அதுக்கு ப்ரிசிடிங் அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்துட்டு F1 டினோட் பண்றோம். இது எப்படி இல்லைன்னா ப்ரிசிடிங் preceding of the model class. F2ங்கிறது சக்சீடிங் அதாவது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்து இருக்கிறது. அது வந்துட்டு சக்சீடிங்னு சொல்லலாம். சக்சீடிங் ஆஃப் த மாடல் கிளாஸ். அடுத்து Cங்கிறது கிளாஸ் வித். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ல இருக்க ஃபேமிலிஸோட மந்த்லி இன்கம் வந்துட்டு இங்க எடுத்துக்கிறோம். மந்த்லி இன்கம் வந்துட்டு 0 to 10,000 வந்துட்டு நம்பர் ஆஃப் 5 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதே மாதிரி 10 to 20,000 7 ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 40,000 to 50,000 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம மோட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டேட்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மோட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிற வந்துட்டு நம்ம எழுதுவோம். மந்த்லி இன்கம் 0 to 10,000 10,000 to 20,000 அடுத்து 20,000 to 30,000 அடுத்து 30,000 to 40,000 அடுத்து 40,000 to 50,000. ஸோ அடுத்து நம்ம என்ன நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். நம்பர் ஆஃப் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி. ஸோ இது எவ்வளோனா 5 7 12 14 7. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 14. ஸோ நம்மளுக்கு எஃப் வந்துட்டு 14ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த கிளாஸ் இன்டர்வலை மாடல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாடல் கிளாஸ்ல லோயர் லிமிட் வேல்யூ அதைத்தான் நம்ம எல்னு எடுத்துப்போம். இங்க லோயர் லிமிட் எவ்வளோனா 30,000. ஸோ இங்க எல் வந்துட்டு 30,000. இது எஃப், இது வந்துட்டு எல், இது ஒன்று, இது ஒன்று. அடுத்து F1. F1ங்கிறது preceding of the model class. இங்க வந்து F1 எவ்வளோனா 12. அடுத்து F2. F2ங்கிறது succeeding. F2 வந்துட்டு 7. Cங்கிறது class width. இந்த இதுக்கு வந்துட்டு model classோட width எவ்வளோனா 40,000 minus 30,000 பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 10,000 கிடைக்கும். இதுதான் C. ஸோ நம்ம வந்துட்டு ஃபார்முலாக்கு தேவையான எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மோடுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னு எழுதலாம். மோட் ஈக்குவல்ஸ் டு எல் பிளஸ் எஃப் மைனஸ் எஃப்1 டிவைடட் பை 2f மைனஸ் எஃப்1 மைனஸ் எஃப்2 இன்டு சி. இதுதான் மோடுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எல் வந்துட்டு 30,000 பிளஸ்
இங்க f வந்துட்டு எவ்வளோனா 14 minus 12 divided by 2f ங்க போது 28 minus 12 minus 7 into c வந்துட்டு 10,000. So 30,000 plus. So இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா பெருக்கியாச்சு 2 into 10,000 வந்துட்டு 20,000 ஆயிரும். கீழே டினாமினேட்டர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 9 பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ 30,000 ப்ளஸ் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 2222.22 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு மோட் வேல்யூ எவ்வளோனா 32,222.22. Thank you for watching. Thank you.